ஹாய் சார், திஸ் இஸ் ஆட்ரேசர் அரிசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட லாஸ்ட் வீடியோ இதுதான், அதாவது சேலத்தில் நம்ம கடைசி வீடியோ இதுதான். இதுக்கப்புறம் எங்கடா போகிற ஹெச்ஆர்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் கோயிங் டு பெங்களூர். வி கோயிங் டு பெங்களூர். அதாவது நான் பெங்களூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறேன். ராஜு பாய், 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். என்ன ரீசன், ஏது ரீசன் வந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா செட்டில் வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு விடவே, எதுக்கு நீ பெங்களூர் போகிற, எங்கள் பிஸ்னஸ் இருக்குது, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஏகப்பட்ட கேள்வி. அண்ட் பெங்களூர்னா எல்லாருமே வந்துட்டு ஐடி கம்பெனி அப்படின்பாங்க. ஸோ நாம் படித்த கிளிப்புக்கெலாம் ஒரு ஐடி கம்பெனிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நாம் வந்துட்டு இத்தனை நாள் பொட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் சார். இந்த பொட்டி ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு மலேசியா போகிறதுக்கோசம் அவருக்கு இது கிஃப்ட் பண்ணேன். அண்ட் வந்துட்டு நாம் ஒரு ட்ரிப் போயிருந்தோம்ல, ஸோ இது என்ன ட்ரிப்பு, நார்த் இந்தியா ட்ரிப் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது அப்படியே எந்த கொசு தொலையிலும் நிம்மதியாக தூங்குனுச்சு. இப்போ பெங்களூருக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கோசம். ஸோ நான் பெங்களூருக்கு போகிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஐடியா வச்சிருந்தேன்னா, அப்படியே இங்கே இருக்கிறது எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தோணுச்சு, இந்த டிஷர்ட் நான் போடுவேண்ணா, இது ரொம்ப தொப்ப தெரியும். ஸோ நான் வந்து வெறும் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கச்ச கச்சன் தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரி ஊருக்கு போயிருக்கால, ஸோ வீட்டில் கொஞ்சம் கச்ச கச்சன் தான் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் நீட்டாக தான் வச்சுருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, வாஷிங் மிஷின் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு நெக்ஸ்ட் 2 years வந்துட்டு நம்ம பெங்களூர் வீடியோஸ் தான் வரும். ஹெச்ஆர் வந்துட்டு தமிழ்நாடு விட்டு போயிட்டாரு, அதனால அவரோட விளாக் பார்க்க வேணாம்னு நினச்சி எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அங்கே போனால் நம்ம தமிழில் தான் விளாக் பண்ணுவோம். என்ன இத்தனை நாள் வந்து இப்போ ஒரு 15 நாள் ட்ரிப் போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு 2 வருஷம் ட்ரிப் அடிக்க போகிறோம். என்ன எடுத்து வைக்கிறது, என்ன எடுத்து வைக்க வேணாம்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது சார். சில ட்ரெஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே துணி காஞ்சிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஜாக்கெட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸு, சோப்பு இதெல்லாம் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம பெங்களூர் லைஃப், பெங்களூர் ஸ்டைல் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலான்ட்டுக்கோசம் நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு ட்ரெஸ் மட்டும், கொஞ்சம் தேவையான ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு A to Z எல்லாமே பெங்களூர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேக் வெட்டிட்டீங்களா? ட்ரீட் கொடுத்தாரா இல்லையா? அப்பயாச்சும் அந்த மனுஷன் லக்ஷ்மி ஸ்வீட்ஸ்ல போயிட்டு சாப்பாடு கொடுத்தாரு. இதுதான் என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பெல்ட். இது வந்துட்டு 11,000 சம்திங். சொன்னால் நம்ப முடியாதுல்ல. இது வந்துட்டு ஒரு ஜாகுவார் எடிஷன். ஆனால் நான் காசு போட்டு வாங்கல, ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பெங்களூரோட ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம ஊர் அந்த எப்படி சொல்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஆமாம், அது இருக்கணும்ல, அதுக்கோசமாச்சும் இருக்கணும். இப்போ இது எப்படி பேக் பண்ணுறது? ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை தாண்டி வந்து ஒரு ஷூஸ் வந்து ஒரு 5 ஷூ வச்சுருக்கேன். ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் நான் அவ்வளோ இப்போ போகிறதுல. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு டேன் ஆகி போயிருன்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் போடுவேன். இப்போ வந்துட்டு டேன் ஆகுது, வெங்காயமாவது அப்படின்ட்டு தான். இந்த ட்ராவலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் இதில் தான் வச்சுட்டு இருப்பேன். இந்த ஜாக்கெட் மட்டும் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன் சார். ஆனால் இது எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஸோ ஃபார்மல் ட்ரெஸ் நம்மலாம் அங்கே வாங்கிக்கலாம். இந்த ஜாக்கெட்டு அந்த சாரா ஏதோ ஒரு பிராண்டில் போய் வாங்கினேன். என்னன்னே தெரியாமல் கார்டு வர ஸ்வைப் பண்ணிட்டேன், போயிடுச்சு. ஆனால் அதுவும் நான் வாங்கலை, என் ஃப்ரெண்டு தான் அந்த கார்டு ஸ்வைப் பண்ணாங்க. ஆனால் கார்டு ஸ்வைப் பண்ணி விட்டது நான் தான். கொஞ்சம் ஒரு மாதிரி மன சங்கட்டமாயிடுச்சு. அவ்வளோ காசு ஒரு ஜாக்கெட்டுக்கோசம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட்டு, அப்புறம் இந்த எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன்னா, வாங்குறன்னு பேரில் வந்து காசை அழிச்சு விடுவேன். இங்கே ஒரு 4 ட்ரெஸ் இருக்குது பாருங்க. இங்கே இந்த மாடல் ஜாக்கெட் பார்த்துட்டிங்களா, அதேமாரி இப்படி வந்து பாருங்களேன். இங்கே ஒரு ஜாக்கெட் இதேமாரி வச்சுருக்கேன். இது ஒரு ஜாக்கெட்டு பெங்களூரில் வாங்கினேன். இது கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். இது ஒரு 2,000 சம்திங் தான் வந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு 7,000 10,000 சம்திங் அரௌண்டாக வந்துச்சு. அண்ட் அது தாண்டி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜாக்கெட் வச்சுருப்பேன். இந்த ஜாக்கெட் மட்டும்தான் நான் அதிகமாக போடுவேன். அண்ட் இது பார்த்துட்டிங்களா, இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்துட்டு ஒரு 10 ஜாக்கெட்டாச்சும் இருக்கும். டிஷர்ட் போட்டு அது மேலே போட்டுருப்பேன். இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டுமா, டவல் தான் இல்லை சார். இப்போ இதை முடிச்சுட்டு இப்போது என் தம்பி வந்துட்டு இருக்கான். மீன்ஸ் அவனை அங்கேயே நிற்க சொல்லியிருக்கேன். இங்கே வந்தானா, நான் ஆக்சுவலாக நாளைக்கு நைட்டு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி தான் நான் துணியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடு வந்துட்டு எதுவுமே காலி பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, A to Z அங்கேயே உட்கார போகிறதில்ல. ஏன்னா நமக்குலாம் ஹோம் சீக் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம வீக் ஆஃப்னா ஏதாச்சும் வந்துடும், இல்லை மந்தில் 2 days வந்துடுமா. PS ஆஃப் பண்ணவே இல்லையடா, விடிய ஓடிட்டு இருந்துருக்குது. இப்போ காலி தான். PS டிவிலாம் இங்கேயே தான் வச்சுட்டு போகிறேன். இந்த ஃபோன் ஒர்க் ஆகலை. அங்கே கூகுள் மேப் இல்லாமல் சர்வே பண்ண முடியாதுல்ல, அதனால் ஒரு ஃபோன், டம்மி ஃபோனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பாட்டு கேட்டு கூட ஒர்க் பண்ண முடியாது, காப்பி ரைட்டு போட்டுருவேன். ஐயோ, எனக்கு வேறு துணி வேறு பேக் பண்ண தெரியாது. கஜா பஜான்னு போட்டுருவேன். எங்கள் வீட்டுக்காரி தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பேக் பண்ணி தருவாள் ஊருக்கு போகிறப்ப. பேச்சுலராக இருக்கும்போது சேம் கஜான்னு அப்படியே போட்டு வச்சுருப்பேன்.
இன்னும் இது இல்லாம ஒரு 10-15 ட்ரெஸ் வந்துட்டு வெளியே காஞ்சிட்டு இருக்குது. இது ஒரு ஜாக்கெட், இதுவும் ஜிம்முக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஜிம்முக்கு மட்டும் ஒரு 4 ஜாக்கெட் யூஸ் பண்ணுவேன். இதுக்கே ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 4 பொட்டி வச்சேன். ஃபேமிலியா போகும்போது எங்க ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. இதுக்காக தான் நீ ஊர் விட்டு போறியான்னு கேட்டா இங்க வந்துட்டு நானா இருக்க முடியல. அதனால வந்துட்டு சரி கொஞ்சம் நம்ம வந்துட்டு வெளி உலகத்தை சுத்தலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு ஒர்க்குக்கோசம் வெளியே போறாங்களா, நாம அப்படி கிடையாது. சின்ன வயசுல இருந்து இந்த காம்பவுண்டுக்குள்ள பர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்குது. சின்ன வயசுல இருந்தே இந்த காம்பவுண்டுக்குள்ளே வளர்ந்துட்டோம். வந்து அப்பாவை டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டோம். அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அப்பா சம்பாதிக்கிறது யாரு, பசங்க நல்லா இருக்கணும் தான். ஸோ நான் அதை கொஞ்சம் கத்துக்கிட்டாதான் நான் என்னோட பிள்ளைங்களுக்குலாம் சேர்த்து வைக்க முடியும். உடனே உனக்கு என்னப்பா, உங்க அப்பா உனக்கு சேர்த்து வச்சிருக்காரு, உங்க அப்பா சேர்த்து வைக்கலன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது, எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு, அதனால நான் ஆடிட்டு இருக்கேன். ஸோ ஆடி அழிச்சிடக்கூடாதுல்ல, என் பாப்பாவுக்குலாம் நான் சேர்த்து வைக்கணும். இங்கே இருந்தால் என்னால் எதுவுமே கற்றுக்க முடியாதுன்னு ஒரு கட்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாதிரி சேஃப் ஜோன்லேயே இருந்தால் எதுவுமே கற்றுக்க முடியாது. காந்தாரோட ஒரு டைலாக் பார்த்தேன், லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலின்னா அப்புறம் என்ன தான் உங்களுக்கு லைஃப் வாழ்க்கை அப்படின்னு மாரி ஏதோ ஒரு பேட்டியில் பேசியிருப்பார். இங்கே பாருங்களேன், இதுக்கே வந்து டப்பா ஃபுல்லாகிடுச்சு. எங்கடா கூட்டம் மாட்டேங்குது. வந்துடு. இன்னும் வந்துட்டு வெளியே துணி சோப்பாவில் ஒரு 10 துணி வச்சுருக்கேன்னா வேறு வழியில் அந்த சின்ன பேக் இருக்குது, அந்த சின்ன பேக்கில் ஒரு கட்டு கட்டிக்கிறோம். இதெல்லாம் வந்து துவைச்ச துணி நான் மடித்து வைக்காமல் வச்சுருக்கேன். நான் எப்பயும் ரூம் இப்படி கீழே அசிங்கமாலாம் வச்சுருக்க மாட்டேன். பட் இந்த ஒரு 4 நாள் கொஞ்சம் எல்லாம் பேங்க் ஒர்க்கு அந்த ஒர்க்குன்ட்டு வெளியே போனதுனால என்னால் இங்கே எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. இது எல்லாமே துவைச்சி வச்சுருக்கேன். இன்னும் லேப்டாப் போய் பேக் பண்ணோம். வாட்ச் பாக்ஸு இது மட்டும் நான் மறந்து போனேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் எவ்வளோ வாட்சஸ் வச்சுருக்கேன் தெரியுமா? எல்லாம் எங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தது. அந்த பாக்ஸே எங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தது தான். எப்படி வாட்ச் கலெக்ஷன்ஸ். இது வந்துட்டு ரெட் கலர், இது ஒரு கேரளா கடையில் வாங்கினேன். ஒரு இதுதான் இருக்குது. இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச்சு. மித்தது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ரேட்டு கம்மி தான். இது ஒரு 3000 சம்திங் வரும். இதெல்லாம் ஒரு 4000, இது ஒரு 2000, இது 1000 இல்லை, இதுவும் 1500, இது 5000 அண்ட் இது வந்துட்டு 1000 தான், இதுவும் 1000 தான், இது வந்துட்டு 7000. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் தம்பிங்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுது. மேலே வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கீழே ஹெச்ஆர்னு போட்டிருக்கோம். எனக்கு இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. அண்ட் வந்துட்டு கடைசியாக நம்ம கையில் இருக்குல்ல, நம்ம கையில் இருக்கிறது தான் 1,22,000 வாட்ச்சு. ஏன்டா வாங்கினேன்னு இருக்குது. லேப்டாப் பேக்கு அண்ட் இது ஹெல்மெட், மெயினாக ஒரு 2 ஹெல்மெட்டாச்சும் வாங்கிட்டு போகணும். ஐயோ அங்கே ஆல்கஹால் இருக்குது. அது என்னது இல்லைங்க சார், அது வந்துட்டு என் தம்பி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கட்டிங் போட்டு அங்கே வச்சுட்டு போயிட்டான். நான்லாம் வீட்டில் அப்படி வச்சுருக்க மாட்டேன். இல்லைங்க சார், இப்போ நம்ம போயிட்டு ரிலையன்ஸ் மாலில் போயிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நான் வரேன், கண்டினியூ வரேன். ஹாய் சார், நாங்கள் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டோம். ஒரு 3 நாள் டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து காலையில் காட்டி தான் நாங்கள் டிஸ்கஷன்லாம் எடுத்துகிட்டு துணிலாம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பேக் பண்ணி வச்சுட்டோம். ஹெல்மெட் நீ அப்படியே எடுத்துக்கிறதானே? இந்த இதுவும் காரில் வச்சுட்டோம், பின்னாடி சீட்டில் வச்சு. இந்த ஆயில் எடுத்துகிட்டு போ. ஷூஸ் 2 ஷூ. அந்த எல்லோ ஷூ தான் எதுக்கு வாங்கினே தெரியல, அப்படியே கிடக்குது. 2 வண்டியுமே எடுத்துகிட்டு போகிறோம். தார் எடுத்துகிட்டு போயிடுவோம், ஜெரியும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே நிற்கும். இந்த டைமில் நாங்கள் வந்து டின்ட்டு வந்து உரிக்கல. டின்ட்டு உரிக்காமல் தான் போகிறோம். திறந்து விட ஏன்டா சாத்தி வைக்கிறேன். இது அதனால் பழகணும். குட்டி டிஷர்ட்டாக இருக்கும் வண்டியில். இந்த டைம் டின்ட்டு உரிக்காமே பெங்களூர் போக போகிறோம். சைடில் பொட்டி இருக்கு தானே, மொத்தமாக பெங்களூரில் செட்டில் ஆகிடலாம் தான். கடைசியாக அந்த பொட்டி எப்போ ஸ்பிட்டிக்கு அல்ல லடாக் போனப்போ யூஸ் பண்ணேன். எங்கள் அம்மாட்ட நான் 6 மாதம் சொல்கிறேன், ஆனால் வரத்துக்கு 2 வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, செருப்பு கட்டி இருப்பாங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் சொல்லமாடா? அவ்வளோதானா? ஆனால் இது கையாங்கையில் இருக்கே. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பெட்ஷீட் மாதிரி வராது. போலாமா? போகலாம். முடிச்சா பெட்ரோல் அங்கே போய் அடிச்சுக்கலாம். கண்டிப்பாக தேர் மாரி கொண்டு நிறுத்திக்கலாம்.
எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எதுக்கோசண்டா இவன் பெங்களூர் போயிட்டே இருக்கான், அங்கே என்ன வேலை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சில பேர் வந்துட்டு பெங்களூர்னாலே ஐடி கம்பெனி தான் அப்படின்னு சில பேர் நினச்சிப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நேற்று வரைக்கும் ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் வச்சா, நம்ம போகலாமா வேணாமா, இங்கே இருந்துடலாமா. ஆனால் இங்கே இருந்தால் நம்மளால ப்ரெஷர் அதிகம், ப்ரெஷர்னால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகம். அப்புறம் வந்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன், எங்கள் அம்மா கிட்ட பேசினேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினேன், அண்ட் எங்கள் ஒய்ஃபுக்கிட்டையும் பேசினேன். பாப்பா இன்னும் பேசக்கூட ஸ்டார்ட் பண்ணல, அவள்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் சொன்னாப்புல ஒரு 6 மந்த்தில் 1 இயர் வந்துட்டு நீ பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. இருந்தாலும் வந்துட்டு அப்பப்போ ஃபேமிலி பார்த்துக்கோ. பாப்பா வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு 3 வருஷம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷமாச்சும் ஆகும். அதுக்குள்ளார நீ உன்னோட ஒர்க்லாம் முடிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா லைஃப் 20 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிடும். அதனால் என்ஜாய் பண்ணுறது இப்போ என்ஜாய் பண்ணிவிடு. அதுக்குன்னு வந்துட்டு அங்கே போய்ட்டு ஏதோ பிள்ளை கூட சுற்றிட்டு இருக்காதுன்னு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக சொன்னாங்க. டெய்லி வீடியோ கால் பண்ணோம் நாங்கள். அது போக போக கம்மி பண்ணிக்கலாம் தான். அதனால ஓகே, அவங்க கொடுத்த ஹோப்னால தான் இன்றைக்கி நான் கிளம்புறேன். இல்லைன்னா இன்றைக்கி சீரீஸ் தான் நான் கிளம்பிருக்க மாட்டேன், இந்த எபிசோடே வந்திருக்காது. இதுக்கப்புறம் அங்கே போய் பொழைக்கிற வேலையை தான் பார்க்கணும். ஆனால் செம்ம டார்கெட் வச்சார். இத்தனை நாள் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம நமக்கு எந்த டார்கெட்டுமே கிடையாது. டெய்லியும் இருப்போம், காசு இருந்தால் நல்லா சாப்பிடுவோம், காசு இல்லைன்னா அமைதியாக படுத்துவோம். இனிமேட்டு அப்படி நம்ம லைஃப் கிடையாது. டெய்லி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நோக்கி ஓடணும். ஆனால் முக்கியமாக நான் இப்போ வெளியே வர காரணம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வருஷம் நான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, எங்கடா 10 hour மட்டும் இன்னும் கண்ணிலே காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வண்டி வந்துட்டு கார்பன் ஃபைபரில் ஒரு ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் 2026 பைக்கு சேஞ்ச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு வேறு இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலி நிறையா பேர் பெங்களூர் இருக்காங்க. நான் நினச்சேன் சேலத்தில் தான் அதிகமாக இருக்காங்க, பெங்களூர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா பெங்களூரில் மூளைக்கு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு. அங்கெல்லாம் கன்னடத்தில் தான் பேசுகிறாங்க, எப்படி தமிழ் அவங்களுக்கு தெரியுது? நமக்கு தான் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் வச்சு பொழைச்சிட்டு இருக்கோம், அவங்களாம் பாரு எத்தனை லாங்குவேஜ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ஷாக்கிங் ஆகிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 2-3 ஹெச்ஆரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஐயோ பார்ப்போம் நீங்கள் வந்து யார் யாரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய தம்பி வீடு பார்த்தீங்கன்னா BTM செகண்ட் ஸ்ட்ரீட்டோ ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் ஸ்ட்ரீட் கிடையாது, அது வேறு ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் தான் அவங்க இருக்காங்க. என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட்டா? ஆகணும். கும்பலாக எங்கேயோ நின்றுக்கிறாங்கப்பா. ஆனால் நான் போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா வேறு ஏரியா. அந்த ஏரியா பேர் சீரியஸாக எனக்கு இன்னும் வாயில் நுழையில. ஆனால் வந்துட்டு பெங்களூர் சிட்டிக்குள்ளார பார்க்கலாம். அந்த அவுட்டரில் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் திடீர்னு ஏதாச்சும் மாலுக்கு போகிறேன், இல்லை பப்புக்கு போகிறேன், வீக் ஆஃப்னா பார்ட்டி பண்ணுறேன், அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு முடியாது. அவுட்டரில் இருக்கிறதுனால சலுப்பு. இங்கே பாருங்களேன், பின்னாடிலாம் பொட்டி கிட்டிலாம் கட்டிட்டு வந்துட்டேன். ஏதோ பஞ்சாயத்து போலடா. ஓ போராட்டமா ஹெச்ஆர்? இங்கே பாருங்களேன், ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் டீசல் அடிக்கணும்னு சொல்கிறேன், இவன் பாட்டுக்கு அப்படி போகிறான். அரே பகவான், உன்னை டீசல் அடிக்க சொன்னான்டா. இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான், வண்டிக்கு டீசலுக்கு காசு கிடையாது. எவ்வளோ தூரம் போவான்? திரும்பி பார்த்துறான். நான் கூட திரும்பி பார்க்காம போயிடுவான்னு நினச்சேன், பார்த்துட்டான். ஒரு 3000 போட்டால் போயிடும் ஹெச்ஆர். அப்புறம் அங்கே போயிட்டு, ஆனால் எனக்கு பெனிஃபிட்டு நான் நினச்சதை விட அங்கே நல்ல பெனிஃபிட் எனக்கு பெங்களூரில் கிடச்சிருக்கு. அண்ட் நம்மளோட ஹெச்ஆர் நிறைய பேர் எனக்கு அங்கே சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா. அதுக்கு நான் நீ தமிழ்நாட்டுக்காரன் கிடையாதுன்னா கிடையாது. எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரனா என்ன பெங்களூர் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் இப்படி போகிறதுக்கு நான் ஒரு தாய்லாண்டு எங்கேயாச்சும் லாங்காக போகலான்னு தான் பார்த்தேன். இதுக்கே எங்கள் வீட்டில் செருப்படி. இன்னும் கொஞ்சம் லாங் போனோன்னா அவ்வளோதான். அவன் பைத்தியக்காரன், அவன் அங்கேருந்து வாவானுங்கிறான். என்னடா பண்ணுறீங்க? அதுக்கு தான் டைப் பண்ணிருக்கீங்களா? வடது கால் எதுன்னு சொல்லுங்க. எப்படி கேட்டா சொல்றீங்க? நல்ல காரியத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு. நான் vlog ஓடிட்டு இருக்கு. சேட்டை ஆரம்பிக்கிறீங்களா?
இந்த ஹெட்செட் கழட்ட மாட்டீங்க. 10,000 ரூபா போட்டு வாங்கியிருக்கேன், 10 ரூபா கழிச்சுவேன். நீ எப்போ ஊருக்கு கிளம்புற? நான் இப்போதான் வந்தேன், அதுக்குள்ள கிளம்புகிறீங்க. இன்னும் ஒரு பைக் எடுத்து வந்தேன்னா இங்கே நிறுத்தினா அவ்வளோதான். ஐயோ ஆமாம், கண்ணாடி தான் கண்ணாடியா. இப்போ நான் பெட்டு இங்கே போட்டுக்கணுமா? பாத்ரூம் பார்த்த மாதிரியே பெட்டு போடுவாங்க. எஸ், நீ தான் பெட்டே வாங்கணும். நான் ஊரில் எங்கே எப்படி இருந்தேன்? எதுக்கெல்லாம் நான் என்னண்ணா என் மேலே நம்பிக்கை இல்லை. ஊர் மேலே நம்பிக்கைடா, இந்த ஊர் மேலே நம்பிக்கை இல்லை. தவறு செய்து விட்டாய் சிவகாமி. நீங்கள் என் மேலே ஊர் மேலே கூட நம்பிக்கை வச்சுருக்கலாம், என் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. பாதி பாதி பிரிச்சுக்கலாம், என்ன சொல்கிறீங்க? இந்த பார்க்கிங் நமக்கு தான் இடம் இருக்கு. ப்ரோ ரிஷி ப்ரோ கம்மியா? சப்பாத்தி अभी तो 2 लोग आए हैं। நான் படிச்சது யார் கம்மி? ஓனரா ரிஷி ப்ரோ? இரு நான் அங்கிட்டு போய் பார்க்குறேன். தெரிகிறதா? நான் நீங்கள் கண்ணு வைக்கூடாதுண்ணா, நீங்கள் கண்ணு வச்சா தெரியாதுண்ணா. நம்ம இங்கிலீஷ் படத்தில் கட்டுவாங்க. ஆனால் இல்லை, அவன் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு டீஷர்ட்டுன்னு நினச்சிருப்பான். நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னு இருக்கோம். வாஷிங் மிஷின் ரெண்டில் வாங்கணும். நான் பர்ஃப்யூம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு கொடுங்க. இல்லைடா அதெல்லாம் விட்டு ஸ்மெல் அடிக்குதுல்ல. மாப்பு சீப்பு டப்பா எல்லாம் வாங்கணும். நான் ஏதோ ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு இருக்கேன், வெறும் ஹீட்ரு போட்டு போட்டு குளிப்பேன். நான் என்ன நான் யோசிக்கிறேன். ஆமாம்ல, மச் பெட்டராக இருக்கு இப்போ. ஒன்று கடிச்சிட்டு வரியா? ஏய் இந்த ரூமில்